ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த பவுல் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்புறம் வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையில்லைன்னு நம்ம தூக்கி போடுற பேப்பர்ஸ், அப்புறம் நான் எடுத்துருக்கிற மாதிரி முட்டை பாக்ஸு, அப்புறம் இது என்ன பாக்ஸுன்னு தெரில. இன்றைக்கி இந்த ரெண்டையும் தான் நான் பவுலாக மாற்ற போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துருக்கிற 2 பாக்ஸையுமே குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிறத நம்ம ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து அந்த தண்ணியில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறதெல்லாம் போட்டு ஊற வச்சுக்கலாம். ஒரு 1/2 அன் ஹவர் இல்லை 1 ஹவர் அப்படியே ஊற விட்டுருங்க. நல்லா ஊறினதுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லாவே பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. திப்பியாக அரைச்சிட்டிங்கன்னா அவுட்புட் சரியாக வராது. இப்போ நான் ஒரு பவுல் எடுத்துருக்கிறேன். இந்த பவுலுக்கு மேலே தான் நான் அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை வச்சு தட்டி எடுக்க போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப மெல்லிசான லேயராக வைக்காமல் கொஞ்சம் திக்கான லேயராகவே வைங்க. இப்போ தான் காய வச்சதுக்கப்புறமா பிரிக்கும் போது உடையாமல் வரும். இப்போது ரெடி ஆகிடுச்சு. இதை காய வச்சு எடுத்துக்கலாம். காஞ்சிருச்சு. பவுலை ரிமூவ் பண்ணிடலாம். நான் நினச்சதை விட நல்லாவே வந்திருக்கு. கொஞ்சம் திக்கான லேயராக வச்சனால நம்ம கைக்கு பவுலாக வந்திருக்கு. இதே தின்னான லேயராக வச்சுருந்தா நம்ம கைக்கு பவுலாக வந்திருக்காது. உடஞ்சி பீஸாக வந்திருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.